எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கான சீரான வளர்ச்சி. இதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னேன், இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சின்னு பெருமையோடு சொன்னேன். ஒவ்வொரு தனி மனிதரோட பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர பாடுபடுகிறோம். நாம ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை திட்டங்கள் இந்தியாவே பாராட்டுது. 21 தேர்தல் அறிக்கையில் ஆணையிட்டேன். அப்படி உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 28 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி இருக்கிறோம். திட்டத்தை செயல்படுத்துறது மட்டுமல்ல, அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி எடுத்த இளைஞர்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் நடத்தின. அந்த கூட்டத்தில் பேசின ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா, உங்களோட இந்த நான் முதல்வன் திட்டத்தால எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால முதல் இன்டர்வியூலேயே ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா சொன்னார். இன்னொரு மாணவர் சொன்னார், இன்னைக்கு நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும். வசதி இருக்கிறவங்களால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங்ல ட்ரைனிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வன் திட்டம். எங்க கனவுகளுக்கான வாசல்களை திறந்து விடுதையா என பூரிப்போடு சொன்னார். அதனால்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம்னு சொன்னேன். இப்போ நம்மோட கனவுகள் நனவாக்குற திட்டமா மாறி இருக்கு. இத தேர்தல் அறிக்கையில சொல்லல. இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லாதது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம். சென்னையில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டீங்களா என்று யதார்த்தமா கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை, வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில டிஃபன் செய்ய மாட்டாங்க,